நண்பர்களே பாருங்கள், நம்மளுடைய வீட்டில் முருங்கைக்காய் எப்படி காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்படியே சூப்பராக காய்ச்சிருக்கு பாருங்கள். அப்படியே சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், வீடியோவில் கரெக்டாக தெரிய மாட்டேது. இதாக இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல அப்படி காய் இருக்குது. அங்கே பாருங்கள், அங்கே மேலே எல்லாமே சூப்பராக பாருங்கள். ஃபுல்லாக பிஞ்சு நிறைய பிடிச்சிருக்கு. கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு. எங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே 20 வருஷமாக வச்சிட்ருக்கோம். மரம் காய்க்கவே இல்லை. இந்த மரம் எப்படியாவது காய்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம். சூப்பராக காய்ச்சிச்சு. இது ஒரு வேளை இந்த இயற்கையாக நம்ம விவசாயம் பண்ண ஆரம்பிச்சனால என்னவோ தெரில, இந்த வருஷம் உண்மையாக சூப்பராக காய்ச்சிருக்கு. சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்கள், இப்படி காய் நல்லா பெருசாக கிடையாது. சூப்பராக இருக்குது. தேங்க்யூ நண்பர்களே. பாருங்கள், இங்கே பாருங்கள், பொன்னாங்கண்ணி கீரையை பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். சூப்பராக இருக்குது பொன்னாங்கண்ணி. பசலைக்கீரையை பாருங்கள், செமையாக இருக்குது. பசலைக்கீரையும் சூப்பராக இருக்குது. எல்லோரும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். எல்லாம் உங்களோட இந்த சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டால் நம்ம இதை மாதிரி பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். இன்றைக்கி கீரை நம்ம வீட்டிலையே நம்ம வளர்த்து நம்ம சாப்பிட முடியும்னு நம்ம நிரூபிச்சிட்ருக்கோம். தேங்க்யூ. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லோரும் நல்லா சூப்பராக. இதில் பார்த்திங்கன்னா நிறைய லேடிஸ் தான் இருக்கீங்க. ஆனால் ஒரு சிஸ்டராக, ஒரு அம்மாவா, எல்லோரும் ஒரு சூப்பராக கைட் பண்ணுறீங்க. இதுக்கு உங்கள் ஃபேமிலி நண்பர்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா மொபைல் அப்பப்போ பார்த்துட்டு இருக்கும்போது எல்லோரும் சத்தம் போடுவாங்க சிலவங்க வீட்டில். எங்கள் வீட்டில் கூட சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் மொபைல் வச்சுருக்கீங்கன்ட்டு. நான் ஜென்னாக இருக்கிறேன். எங்கள் ஜென்னுக்கே இப்படி தொல்லை பண்ணுறாங்க. லேடிஸ் வீட்டில் குழந்தைங்கள பார்த்துட்டு, சமைக்கிறத பார்த்துட்டு எல்லாம் பண்ணி இதை பண்ணுறீங்க. எல்லாருக்கும் சந்தோஷம். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. எல்லாத்துக்கும் நன்றி. தேங்க்யூ.